இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் களிமண்ணை வச்சு விநாயகர் செய்கிற மாதிரி ஒரு கிட்ட ஆன்லைனில் இருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேங்க. இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது போக நம்மளாக செய்கிற மாதிரி கிட்ட தந்திருக்காங்க. இதில் சீட்ஸும் உள்ள இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க, எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஒரு மோல்டு வந்து தந்திருக்காங்க. பிளாஸ்டிக் மோல்டு தான், நல்லா தான் இருக்குது. இதில் நம்ம களிமண்ணை வச்சு அழுத்தம் கொடுத்தாலே போதும், விநாயகர் சிலை அழகாக வந்துடுவாங்க. அதுக்கடுத்து தேங்காய் நார் தந்திருக்காங்க. களிமண் காஞ்சாலும் வந்து அது வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து துளசி வந்து சீட்ஸ் வந்து இருக்குங்க, கொஞ்சம் விதைகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து கடைசி களிமண் வந்து தந்திருக்காங்க. களிமண்ணை வந்து ஃபஸ்ட்டு வெட்டி வந்து வெளியே எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அழுத்தினோம் அப்படின்னா அவ்வளோ நைஸாக வந்து இருக்குங்க. சரி ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தடவி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் மோல்டில் நம்ம களிமண் வச்சு அழுத்தம் மூலம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கடுத்து தேங்காய் நாரை எடுத்து அந்த களிமண்ணோட சேர்த்தாப்பில் வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு வந்து விட்டுக்கலாங்க. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு காயம் மூலம் உடையாமல் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த மோல்டில் வந்து வச்சு விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து மொத்தமாக வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து அழுத்தி விட்டுட்டு தேங்காய் நாரை வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து வச்சு விட்டு நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து துளசி விதைகளை வந்து கொஞ்சம் வந்து தூவி விட்டுட்டேன். அதுக்கடுத்து அதுலேயுமே சேர்த்தாப்பில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த மாதிரி மெதுவாக வந்து வச்சு அழுத்தம் வந்து கொடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கடுத்து நம்ம மெதுவாக வந்து அப்படியே லைட்டாக தட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடுவாங்கங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கரைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கரைக்காமல் ஒரு தொட்டியில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சா போதுங்க. அதுக்கடுத்து சீட்ஸ்னால் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அழகாக வந்து செடிகள் வந்து உருவாயிருங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். பார்க்குறதுக்கு விநாயகரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணி விட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.